பிரெக்னன்சிக்குள்ள போறதே தெரியாம பிரெக்னென்ட் ஆகி கொஞ்சம் லேட்டரான வந்து உங்கள்ட்ட வந்து கன்சல்டேஷனுக்கு வர்றவங்க பத்தி நீங்க எப்படி நினைக்கிறீங்க, என்ன சொல்றீங்க? ஆக்சுவலி பழைய காலத்தில் ஸோ இது இப்போ வந்து ஆன்டினேட்டல் கேர் டோட்டலி டிஃபர் ஆயிடுச்சு. பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வந்து போகும் அன்பிளான் ப்ரெக்னன்சிஸ் அண்ட் லேட்டாக டயக்னோஸ் பண்ணுறது காமனாக நடக்கும். பட் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே குறைஞ்சிருச்சு. அண்ட் இன்னொன்று இத்தனை வருஷம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தா மேபி ஒரு 2 to 3 கேசஸ் பார்த்துருக்கோம். 7th month 8th month எல்லாம் ப்ரெக்னென்சி அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு டயக்னோஸ் பண்ணி வந்தது. யார் இந்த மாதிரியாக போவாங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து இப்போது பிசிஓ கேர்ள்ஸ் நிறைய இருப்பாங்க. அண்ட் அகெயின் நிறைய ஹார்மோனல் இஷ்யூஸ்னால அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்து ரொம்ப இரெகுலராக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 6 months 7 months வராமல் இருக்கும். இந்த மாதிரியான ஆட்கள் லக்லி அவங்களுக்கு வந்து ஸ்பான்டேனியஸாக வந்து கன்செப்ஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி வந்துருச்சுன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, ஸோ நம்மளோட ஆல்ரெடி இரெகுலர் சைக்கிள்ஸில் தான் இருக்கும், அந்த மாதிரி பீரியட்ஸ் வரலேன்னு அதை கேஷுவலாக எடுத்துப்பாங்க. திடீர்னு யாராவது ஏன் வயிறு இவ்வளோ பெருசாக இருக்குது, ஆல்ரெடி ஒபீஸாக தான் இருப்பாங்க, அதில் அந்த வயிறு பெருசாகிறது கூட மிஸ் ஆயிரும். பட் லேட்டரான் வந்து அவங்களுக்கு வந்து இந்த வயிறு பெருசாக இருக்குது அப்படி இப்படின்னு யாராவது கேட்டு அண்ட் லேட்டாக வந்து பேபி மூமெண்ட் எல்லாம் கூட ரொம்ப லேட்டராக தான் சென்ஸ் பண்ணி 7th month 8th month வந்து ஃபஸ்ட்டாக வந்து டாக்டருக்கு வந்து டவுட்டில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனா இல்லையான்னு சொல்லி வந்து காட்டுவாங்க. அண்ட் சிலவங்க வந்து பீரியட்ஸ் 9 months வரல 8 months வரலன்னு வந்து நம்ம வந்து ப்ரெக்னென்சி பாசிட்டிவ்னு கூட கண்டுபிடிச்சிருக்கோம். இது கூட சம்டைம்ஸ் ஹேப்பன்ஸ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் சில நேரம் நடக்கலாம். பட் இது வந்து ரொம்ப காமன் கிடையாது. இட்ஸ் வெரி ரேர்.